ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிராணி சாப்டர் 1 கிறிஸ்மஸில் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் மோடில் கார் எஸ்கேப் பண்ண போகிறோம். அந்த ட்ராவில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, எம்டியாக இருக்குது. அடுத்து இந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கிராணியோட பாத்ரூமில் ஏதாவது கிராணி ஒழிச்சு வச்சுருக்குதாங்கிறத செக் பண்ணிடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு கார் கீ பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. இப்போ கார் கீயை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கார் இருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இப்போ கார் கீயை வச்சு பார்த்தீங்கன்னா டிக்கியை ஓப்பன் பண்ணியாச்சு, காரோட டிக்கியை. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெப்பன் கீ பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. வெப்பன் கீ வந்துரு பழையபடி பார்த்தீங்கன்னா நான் கார் கீ எடுத்துட்டேன். 2 தடவை பார்த்தீங்கன்னா டேப் பண்ணிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு பேனட்டில் ஒன்றுமே இல்லை. பார்த்தீங்கன்னா நம்ம வெப்பன் கீ எடுத்துக்கிட்டு வெப்பன் லாக்கர் இருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெப்பனை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். வெப்பனை பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. கிராஷ் பவை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே இருக்கிற அந்த ஸ்க்ரூ டிரைவர் பாக்ஸை பார்த்தீங்கன்னா கரெக்டாக கீழே தள்ளியாச்சு. ஸ்க்ரூ டிரைவரை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கையில் இருக்கிற கிராஷ் பவை கீழே போட்டுடலாம். ஸ்க்ரூ டிரைவர் உருண்டு ஓடிக்கிட்டே இருக்குது. நில்லு எங்கே போகிற, உருண்டே போயிடாத. இப்போ ஸ்க்ரூ டிரைவரை பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இப்போ இந்த ஸ்க்ரூ டிரைவரை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சேஃப் இருக்கும். அந்த சேஃபை பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த 2 ஸ்க்ரூவையும் பார்த்தீங்கன்னா நம்ம கழட்டி ஆகணும். உள்ளுக்க ஏதாவது பார்த்தீங்கன்னா கார் எஸ்கேப்புக்கு தேவையான பொருள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு சேஃப் கீ பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. சேஃப் கீயை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம சேஃப் லாக்கரை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணலாம். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா சேஃப் லாக்கர் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்ரியும் இந்த இடத்துல இருக்குது. நமக்கு பார்த்தீங்கன்னா செயின் கட்டர் கிடச்சிருக்குது. செயின் கட்டர் கார் எஸ்கேப்புக்கு தேவைப்படாது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேட்ரி எடுத்துக்கலாம். காருக்கு பார்த்தீங்கன்னா பேட்ரி தேவை. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் காருக்கு தேவையான ஸ்பேர் ஸ்பாட்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதை நம்ம தொலைவி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி காரில் கொண்டாந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கார் எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆகணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்டரியை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஜின் பார்ட் தேவை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ட்ரா இருக்குது. 2 ட்ராவை தொலைவுனதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பார்க் ப்ளக்கு பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. இந்த ஸ்பார்க் ப்ளக்கை பார்த்தீங்கன்னா காரில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆமோ கிடக்குது. நம்ம கிராஷ் பவோட ஆமோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் கிஃப்ட் இருக்குது. ஓ மை காட், கிஃப்டை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணோன்னே ஒரே புகையாக வருது. உள்ளுக்கிருந்து சாண்டா கிளாஸ் வராரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு புக் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளக்கை பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிடலாம். காரில் பார்த்தீங்கன்னா ப்ளக்கை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல புக் இருக்குது. ஆல்ரெடி பார்த்தோம். அந்த புக்கை பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இந்த புக்கை வச்சு பார்த்தீங்கன்னா கிராணியை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டோரை ஓப்பன் பண்ணிடலாம். சீக்ரெட் டோரு பட்டன் பாருங்கள், ரொம்ப தூரத்தில் கொண்டு போய் வச்சுருக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 ட்ரா இருக்குது. 2 ட்ராவிலையும் ஒன்றுமே இல்லை. கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பேனர் கிடச்சிருக்குது. ஸ்பேனர் பார்த்தீங்கன்னா கார் எஸ்கேப்புக்கு தேவைப்படும். நெட்டெல்லாம் டைட்டு வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பேனர் தேவை. அதனால் கீழே ட்ராப் பண்ணியாச்சு. இந்த இடத்துல 2 ட்ரா இருக்குது. 2 ட்ராவில் ஏதாவது இருக்குதா? ஒன்றும் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸை வச்சு இந்த இடத்துல ஒரு வழியை பார்த்தீங்கன்னா கிராணி அடைச்சி வச்சுருக்குது. பாக்ஸை தள்ளி விட்டு உள்ளுக்க என்ன இருக்குதுங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீல் ஹேண்டில் இருக்குது. இந்த வீல் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா கேணிக்குள்ளே இருக்கிற பொருளை பார்த்தீங்கன்னா வெளியில் கொண்டுட்டு வரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எதுவும் இல்லை. இந்த வீல் ஹேண்டிலை பார்த்தீங்கன்னா கேணியில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு இருக்கிற வாளியை பார்த்தீங்கன்னா சுற்றி வெளியில் எடுத்துகிட்டு வந்தாகணும். அந்த வாளிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது கார் எஸ்கேப்புக்கு தேவையான பொருள் இருக்க வாய்ப்பு இருக்குது. நமக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜின் பார்ட்டு பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. இன்ஜின் பார்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். இன்ஜின் பார்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தாச்சு. இப்போ இதை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா நம்ம காரில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா காரில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 6 நெட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த 6 நெட்டை டைட்டு வைக்க தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பேனரை எடுத்தோம். அந்த ஸ்பேனரை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ராப் பண்ணோம். பழையபடி பார்த்தீங்கன்னா ஸ்பேனரை எடுத்தாச்சு. இப்போ போய் பார்த்தீங்கன்னா நம்ம 6 நெட்டையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைட் பண்ணி ஆகணும். ஒன்று விடாமல் பார்த்தீங்கன்னா 6ஐயும் பார்த்தீங்கன்னா டைட் பண்ணிடலாம். ஒரு நெட்டை டைட் பண்ணியாச்சு. 2வது நெட்டையும் பார்த்தீங்கன்னா டைட் பண்ணியாச்சு. 3வது நெட்டையும் டைட் பண்ணியாச்சு.
4வது நெட்டையும் டைட் பண்ணியாச்சு. டைட்டாயிரு 4வது நெட்டையும் டைட் பண்ணியாச்சு. கடைசி இல்லை 5வது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் கடைசி நெட்டு, இதையும் டைட் பண்ணியாச்சு. 6 நெட்டையும் டைட் பண்ணியாச்சு. ஸ்பேனரை பார்த்தீங்கன்னா உள்ளுக்கே போட்டேன்னு நினைக்கிறேன். ஸ்பேனரை பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம் வெளியில். ஸ்பேனரை பார்த்தீங்கன்னா வெளியில் எடுத்து போட்டுடலாம். கீழே போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா காரோட பேனட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷாட்கன்னோட பீஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த ஷாட்கன் பீஸை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஷாட்கன்னை பீஸ் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஷாட்கன் ரெடியாக ஒரு இடத்துல கொண்டாந்து வச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே தள்ளி விட்ட ஸ்க்ரூ டிரைவரை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஸ்க்ரூ டிரைவரை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்பைடர் டனல் இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் கிராணி வேறு ஏதாவது பொருளை வச்சுருக்குதாங்கிறத செக் பண்ணிடலாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்பர் 1ன்னு எழுதியிருக்குது. அதை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கணும். வாட்டர் மிலான் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. வேறு ஏதாவது பொருள் இருக்குதாங்கிறத எல்லா கபோர்டையும் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிடலாம். இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. இதில் ஓப்பன் ஆயிரே, ஒன்றும் இல்லை. அடுத்ததில் ஒன்றும் இல்லை. அடுத்து மேலே பார்த்தீங்கன்னா 2 ட்ரா இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. கிராணி கிச்சனில் பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலானை தவிர்த்து வேறு எந்த பொருளும் இல்லை. பார்த்தீங்கன்னா கிராணி இந்த வாட்டர் மெலானை வச்சு தான் பார்த்தீங்கன்னா சமைக்கும்னு நினைக்கிறேன். இந்த வாட்டர் மெலானுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதாவது பொருளை பார்த்தீங்கன்னா ஒளிச்சு வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது. அது கார் எஸ்கேப்புக்கு தேவையான பொருளாக கூட இருக்கலாம். அதனால் வாட்டர் மெலானை பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடலாம். வாட்டர் மெலானுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு மாஸ்டர் கீ பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. அது பார்த்தீங்கன்னா டோர் எஸ்கேப்பு தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் கீ எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் டனல் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ ஸ்பைடர் டனலை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஸ்க்ரூ டிரைவரை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் டனலுக்குள்ளே இறங்கியாச்சு. கோதாவில் பார்த்தீங்கன்னா குதிச்சாச்சு. அடுத்து பழையபடி பார்த்தீங்கன்னா நம்ம கீழே போய் ஆகணும். பழையபடி ஒரு கோதாவில் பார்த்தீங்கன்னா நம்ம குதிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ டிரைவரை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 4 ஸ்க்ரூவை போட்டு ஒரு லாக்கை பார்த்தீங்கன்னா சேஃப்டி பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ஸ்க்ரூ டிரைவரை வச்சு பார்த்தீங்கன்னா அதை கழட்டி ஆகணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூவு, இப்போ 4 ஸ்க்ரூவு. அப்படி இந்த 4 ஸ்க்ரூவை போட்டு மறைச்சி வைக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குதுன்னு தெரில. உள்ளுக்க பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வீல் கிடச்சிருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த வீல் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளே ஹவுஸில் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். லிஃப்ட் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போயிடலாம். மேலே பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸ் இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வாட்டர் மெலான் எடுக்கையில் 1ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா பார்த்து வச்சுருந்தோம். 1ஆம் நம்பர் பாக்ஸை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடலாம். மாற்றி ஓப்பன் பண்ணால் ஒன்றும் ஆகாது. நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டே பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போகும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வெறும் கட்டிங் பிளேடர் தான் இருக்குது. அது பயன்படாது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஹேமர் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. இந்த ஹேமரை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம 3 பலகையை பார்த்தீங்கன்னா உடைக்க வேண்டியது இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷாட்கன்னோட 2வது பீஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஹேமரை ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ ஷாட்கன் பீஸை பார்த்தீங்கன்னா கையில் எடுத்தாச்சு. இப்போ அந்த கையில் எடுத்த ஷாட்கன் பீஸை பார்த்தீங்கன்னா ஷாட்கன் ரெடியாக ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. இப்போ போய் பார்த்தீங்கன்னா கீழே ட்ராப் பண்ண ஹேமரை பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். ஹேமரை பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இப்போது இந்த ஹேமரை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3 பலகை இருக்குது. இந்த 3 பலகையும் பார்த்தீங்கன்னா உடச்சாகணும். உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கையில் ஒரு பலகை இருக்குது. இந்த பலகையை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணிடலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளேஸ் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3வது ஷாட்கன் பீஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. 2 ட்ராவ்லேயும் ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. 2வது ஷாட்கன் பீஸையும் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. 2வது ஷாட்கன் பீஸை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ராப் பண்ணிடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உடஞ்சிக்கிட்டு விழுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஷாட்கன் பீஸும் பார்த்தீங்கன்னா கீழே போயிடும். ஹேமரை பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இந்த ஹேமரை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கேமரா இருக்குது. கேமராவை பார்த்தீங்கன்னா உடச்சாச்சு. ஹேமரை பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணியாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னுமே இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபியூயல் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. காருக்கு தேவையான டீசல், பெட்ரோல் என்ன வேணாலும் சொல்லலாம் கிடச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா காரோட டேங்கை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிடலாம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் தீர்ந்து போனால் எங்கேயுமே பெட்ரோல் பங்கு கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில் பண்ணிடலாம். இந்த ஹவுஸை விட்டு ரொம்ப தூரம் பார்த்தீங்கன்னா நம்ம போகணும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா காரை பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷட்டரை ஓப்பன் பண்ணுறதுக்கு பேட்லாக் தான் தேவை.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீல் கிராங்க் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. இந்த வீல் கிராங்கை பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டு டனலில் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு ஒரு கேட்டை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணணும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீல் கிராங்க் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். இந்த வீல் கிராங்க் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா அந்த கேட்டை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா வீல் கிராங்கை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீல் கிராங்க் சுற்றுது. சுற்றினோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கேட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. வீடியோவை பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளே ஹவுஸோட கீ பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. இப்போ இந்த ப்ளே ஹவுஸ் கீயை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ராப் பண்ணிடலாம். இப்போ போய் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வீலை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சோம். இந்த வீலை பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். இந்த ப்ளே ஹவுஸ் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வீலை ட்ராப் பண்ணிடலாம். இன்னொரு வீல் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம செயின் கட்டரை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இந்த செயின் கட்டரை வச்சு பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்கிற ஃபேன் ஒயரை பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடுத்த வீலை பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும். இந்த வீலையும் பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே ட்ராப் பண்ண ப்ளே ஹவுஸோட கீயை பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இப்போ இந்த ப்ளே ஹவுஸ் கீயை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு ப்ளே ஹவுஸ் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பூட்டு தொங்கிக்கிட்டு இருக்கும். இந்த பூட்டை பார்த்தீங்கன்னா இந்த கீயை வச்சு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம 2 வீலையும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். ஃபிக்ஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லாக் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு வீலை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்னும் நிறையா கிரானியோட கேம் ப்ளே வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோ பிடிச்சா அந்த வீடியோவும் பாருங்கள், அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா பேட்லாக் கீ கிடச்சிருச்சு. இந்த பேட்லாக் கீயை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஷட்டரை ஓப்பன் பண்ணலாம். அப்போ தான் கார் எடுத்துகிட்டு போக முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லாக்கை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஷட்டரை பார்த்தீங்கன்னா மேலே தூக்கி விட்டாகணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷட்டரை மேலே தூக்கி விட்டாச்சு. இந்த மேலே பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கேப் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. காரோட கீயை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். கார் கீயை பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கார் எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆக போகிறோம். ரிவேர்ஸில் பார்த்தீங்கன்னா வரணும்னு நினைக்கிறேன். இடித்து பார்த்தீங்கன்னா அந்த செவுத்தை உடச்சிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காரை எடுத்துகிட்டு போக போகிறோம். ஓ மை காட், செவுரடின்னு பார்த்தா பேனட்லாம் பறக்குது. அடுத்து எந்த ஸ்பேர் ஸ்பாட்டோ பார்த்தீங்கன்னா பிடுங்கிட்டு கீழே விழுந்துருச்சு. கார் போகுமாங்கிறதே தெரியல. இங்கேயே பார்த்தீங்கன்னா பாதி ஸ்பேர் ஸ்பாட்டு கீழே விழுந்துருச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆயாச்சு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி. மீண்டும் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.